நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல். பிக்சல் 9a அதை வாங்கலாமா வேணாமான்னு தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கமெண்ட் செக்ஷன்ல. அது தொடர்பான விஷயங்களை தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்ம கூட யார் இருக்காங்கிறதுக்கு உங்களுக்கு அறிமுகமே தேவை கிடையாது. இந்த டைலாக்கே நான் நிறைய முறை நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன், இப்பயே சொல்றேன். இவருதான் நம்ம சிவபரணி. நம்ம கம்யூனிட்டியில எப்பயுமே பிக்சல் கிரிக்கெட்டுகள் அதிகம். ஏன்னா ஒன்னமா இந்த கிரிக்கெட் நானு அப்படி இருக்கும்போது பிக்சல் டிவைசஸ் எப்பயுமே கொஞ்சம் யூனிக்கா ஃபீல் ஆகும். என்னதான் பாத்தீங்கன்னா ப்ரோ இப்ப பாருங்களேன், எடுத்ததுமே ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். இப்போ ஒரு பிக்சல் போன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 1,10,000 ரூபாய் போனு நம்ம இப்ப மார்க்கெட்ல இருக்கக்கூடிய 1,10,000 ரூபாய் போன் கூட ஈக்குவேட் பண்ணா 1/3 தான் இருக்கும் ஸ்கோர் எல்லாத்துலயும். எங்க வித்தியாசமா இருக்கும்னா ஒரு போனா அதை கையில எடுத்து யூஸ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். இப்ப அதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம என்ன நினைச்சோமோ தெரியல, கொலையா கொண்டுகிட்டு இருக்காங்க இந்த கூகுள் 10 சீரிஸ்க்கு இன்னும் அப்டேட்டே ஒழுங்கா புஷ் பண்ணல. நான் இப்ப அதனாலதான் என்ன பண்ணி வச்சிருக்கேன், அப்டேட் வரலன்னு கவலைப்படாதீங்க. அப்டேட் வந்த பிறகு ஏன் வந்தது நிறைய பேர் கவலைப்பட்டு இருக்காங்க. ஒரு போன் லான்ச் ஆன புதுசுல என்ன ஆகும்னா ஒரு சில பிரச்சனைகள் அவங்களுக்கு இன்டர்னல் டீம் கிட்ட தெரியாம எக்ஸ்டர்னலா மக்கள் கிட்ட போனதுக்கு அப்புறம் அவங்க ரிப்போர்ட் பண்ணி அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அது எப்பயுமே ஃபர்ஸ்ட் அப்டேட் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. சோ கூகுள் நெருக்கடி வந்துட்டு ஆமா முன்னாடி இந்த நெருக்கடி கிடையாது. இந்தியன் மார்க்கெட்ல அவங்க போனே லான்ச் பண்ணல, அப்ப பெரிய அளவுல இஷ்யூ கிடையாது. பண்ணாங்க, கேட்டனே பண்ணாங்க. ஆனா என்ன தெரியும் சொன்னாங்க, 1000த்துல ஒருத்தர் வாங்கினா ஓகே அந்த அளவுக்கு தான் இருந்தது. இப்ப நிறைய பேர் வாங்குறாங்க. இப்ப நிறைய பேர் வாங்குறதுனால இப்ப அவங்களுக்கு கொஞ்சம் எப்படி இருக்குன்னா நம்மளும் நல்ல கெத்தா பண்றோம்ன்றது தெரியணும். பிளஸ் நம்மளோட சாஃப்ட்வேர் பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்து எல்லாம் நல்லா இருக்கணும். ஆனா பிக்சல் போன் வந்தாலே சாஃப்ட்வேர்க்காக தான் எல்லாரும் வாங்குறாங்க. சோ ஃபைனலா என்ன தெரியுதுனாக்கா அவங்களுக்கு R&D பண்றதுக்கு டைம் கிடைக்கல. அந்த நெருக்கடிக்குள்ள வந்துட்டாங்க. இந்த நேரத்துல நாங்க ஒரு போன் லான்ச் பண்ணியே தீரணும். அதுவும் தெளிவா சொல்றேன். R&D கிடைக்கலன்னு இல்ல, எங்களோட பிரைமரி மார்க்கெட் US யுனைடெட் ஸ்டேட்ஸ். அது கரெக்ட் தான். அங்க மார்க்கெட்டுக்கு ஏத்த மாதிரி நாங்க நிறைய பண்ணிட்டோம். உங்க மார்க்கெட்டுக்கு ஏத்த மாதிரி இப்ப பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறோம். ஏன்னா இப்பதான் நீங்க வாங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அதனால இனிமே இதுக்கு ரிலேட்டடா ஒரு சில ஒர்க் எல்லாம் நடக்கும், நீங்க பாப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது இப்ப டேட்டாவை பார்க்கும்போது. சரி, இந்த டென்சர் G4 இருக்குல்ல, அதுல G3 மோடம் தானே இருக்கு. ஆனா நல்லா இருக்கு, நல்லா ஆச்சரியமா இருக்கு. இது என்ன ஷாக்னா ஆக்சுவலா 9 சீரிஸை விட 9A நல்லா இருக்கு நீங்க சொல்றீங்க. 9 சீரிஸே நல்லா இருக்கு, அதை விட 9A கொஞ்சம் கன்சிஸ்டன்டா இருக்கு. 9 இப்ப 35,000 கிடைக்குதுன்னு நீங்க எக்ஸ்சேஞ்சும் போனஸோட சேர்த்து கார்டு ஆஃபரும் எக்ஸ்சேஞ்ச் போனஸ். 9A அப்படி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 9A இப்போ ஆஃபர்ல வெளியில ஆஃப்லைன் ஸ்டோர்ல நிறைய வாங்கிருக்காங்க 40,000 ரூபாய். சரியா, பெட்டர் பிக் மாதிரி தான் இருக்கு. ஆமா, அப்ப என்ன ஆகுது, இந்த டிவைஸ நான் ஏன் 9 விட கன்சிடர் பண்றேன் அப்படிங்கிற பாயிண்ட் சொல்றேன். 9ல ஒரு சில அட்வான்டேஜ் இருக்கு, அதை நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி 9A ஏன்னா 9Aல ஃபர்ஸ்ட் வேப்பர் சாம்பர் கூலிங் இருக்கு, 9ல கிடையாது. சரியா, 10ல கிடையாது. ஆக்சுவலா எதுல இருக்கணுமோ அதுல இல்ல. ஆமா, 10லயும் கிடையாது. சரி, ஆனா 9 Pro XL உண்டு, 10 Pro 10 Pro XL உண்டு. ஆனா 9Aல உண்டு. இல்ல பேரளவுல இருக்கா, உண்மையிலேயே அது திறன்பட செயல்படுதா? திறன்பட செயல்படுது, அதுதான் பிரச்சனையே. அதுதான் பிரச்சனையே. ஏன்னா இது சூப்பர் மொபைலா இருக்கும் போல. 9 வச்சிருக்கிறவனும் 10 வச்சிருக்கிறவனும் ஹீட் ஆகுதுன்னு வெறுப்பா இருக்கும். 9 வச்சிருக்கிறவன் அவன் போயிட்டு இருப்பான். டேய் என்னடா இது சம்பந்தமே இல்ல, கம்மி காசு கொடுத்துருக்கான், அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருக்கீங்கன்னு இருக்கும். இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, இப்போ இந்த டிவைஸ்ல டிஃபால்ட்டா இந்தியால அவைலபிள் 256 தான். இப்ப 9க்கும் பாத்தீங்கன்னா 256 தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். யாரெல்லாம் அந்த பாஸ் வாங்கி வச்சிருக்காங்க நிறைய பேர் பிளிப்கார்ட்ல பாஸ் வாங்கினா 128 வருதான். பிக்சல் 9 அப்ப 128, அப்ப இது 256. அடுத்து அந்த ஒரு ட்விஸ்ட். அடுத்து சப்போஸ் உங்களுக்கும் இந்த மாதிரி மேக்ரோ எடுக்க பிடிக்கும் அப்படின்னா இதுல பிரைமரி சென்சார்ல மேக்ரோ எடுக்கலாம், அதுல எல்லாம் எடுக்க முடியாது. அப்ப என்ன ஆகும், உங்களுக்கு இதுல எடுக்கிற மாதிரியான மேக்ரோ அதுல வரவே வராது. இப்ப 9A 9 விட ஓரளவுக்கு சுப்பீரியரான ஒரு மொபைல் சொல்ல வரீங்க. ஆமா, கொஞ்சம் சுப்பீரியர் தான். அதனாலதான் இந்த வாட்டி இது சேலுக்கு வரல. வழக்கமா A சீரிஸ் தான் சேலுக்கு ஒடியாரும். இந்த வாட்டி A சீரிஸ் ஒதுக்கி வச்சுட்டு அவன் நம்பர் சீரிஸ் சேலுக்கு கொண்டு வரும் போதே நம்ம யோசிச்சிருக்கணும், ஏன்டா இது வருதுன்னு. இதை விட எக்ஸ்ட்ரா ப்ரோ, இது 5100 mAhல, அது 4700 அந்த மாதிரி வரும். 4800 கூட வச்சுக்கோங்களேன், இது 5100. சோ எங்க பார்த்தாலுமே சொல்றீங்களா, நெட்வொர்க் கன்சிஸ்டன்சியும் பெட்டரா இருக்குங்கும் போது பேட்டரி பேக்கப் பெட்டரா தானே இருக்கும். ஆமா, நல்லா தான் இருக்கு. ஸ்விட்சிங் மாறும் இல்லையா, 4G to 5G இல்ல சமயத்துல நெட்வொர்க் கிடைக்காத இடத்துல அந்த பிக்சல்ல பொதுவா இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை நீங்க சொன்னதுதான். எப்படின்னா கால் டிராப் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட பிக்சல் 7 சீரிஸ் அப்ப கூட ரிப்போர்ட் பண்ணிருப்பாங்க. 8ல ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் ஆச்சு, 9ல நல்லாவே ஸ்டெபிலைஸ் ஆயிடுச்சு. இதுல ஹைலைட் என்னன்னா 8ல இருந்து அதே மாடம் தானே பார்த்தாலும் மேபி இதுல உள்ள இன்ஜினியரிங் ஆஸ்பெக்ட்ஸ்ல அந்த ஆண்டனா பொசிஷனிங் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்காங்களான்னு தெரியல. இதுல இது வரைக்கும் கால் மிஸ் ஆகி நான் பார்த்ததே இல்ல ப்ரோ. உங்களுக்கு இண்டோர்ல யூஸ் பண்ணும்போது 5G 4G பிளக்சுவேஷன் உண்டு இண்டோர்ல. அவுட்டோர் போயிட்டா 5G வந்துரும். சப்போஸ் நான் போற ஏரியால 5G அவ்வளவா கிடையாது அப்படின்னா 4G வந்துரும் வச்சுக்கோங்களேன். பட் கால் மிஸ் பண்ணது இல்ல. ஒரு டைம்ல நம்ம 6A மாதிரியான டிவைஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம சில இடங்கள்ல டெட் ஸ்பாட்டே பார்த்திருப்போம். இப்ப இந்த கீழ்கட்ல பிரிட்ஜ் கிட்ட போகும்போது சில சமயங்கள்ல என்ன ஆகும் பாத்தீங்கன்னா நெட்வொர்க் ஸ்விட்ச் ஆகுறது லைவா தெரியும். ஏன்னா கால்ல இருந்தீங்களா ஒரு 5 செகண்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்க நம்ம பேசுறதும் கேட்காம இருக்கும், அப்படியே பிளாங்க் ஆகும், திரும்ப கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி எல்லாம் இப்ப நடந்ததே கிடையாது. எதர் நெட்வொர்க் சைட்லயும் ஃபிக்ஸ் பண்ணிருக்கலாம், இல்லனா இந்த சைட்லயும். இல்ல வெயில்ல எல்லாம் நீங்க எடுத்துட்டு போய் வீடியோ எடுக்கிறீங்களா, ஹீட்டிங் இஷ்யூஸ் எல்லாம் அப்படி இருக்கு. கண்டிப்பா டிவைஸ் வார்ம் ஆகும் ப்ரோ. வீடியோ எல்லாம் எடுத்தா வார்ம் ஆகும், அப்படி கொதிச்சுக்கிட்டு இப்ப இதெல்லாம் க்ளோஸ் பண்றான், அப்பலாம் நடக்கிறது. எந்த டிவைஸ் தாங்க வார்ம் ஆகல, கொதிக்குதுங்க.
எந்த மொபைல் S24 Ultra எடுக்கிறோம். S24 Ultra எடுத்துட்டு இருக்கோம். என்னோட மொபைல் ஃபோன் இல்ல ப்ரோ, இது ரியாலிட்டி. தொட்டு பார்த்தோம்னா கொதிக்கும். இது ரியாலிட்டி. அதாவது நீங்க வந்து ஒரு ஃபிளாக்ஷிப் போன் யூஸ் பண்றீங்க, நான் நிறைய போன்ஸ் நானும் யூஸ் பண்றேன் அப்படின்னும் போது நம்ம ஃபிளாக்ஷிப்லாம் தொட்டு யூஸ் பண்ணனால நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஆமாங்க எல்லா போன்ஸும் கொதிக்குதுங்க, அதனால இது நார்மல் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஏன்னா எல்லா போனும் கொதிக்குது. இப்போ கன்சூமர் கிட்ட போகும்போது அது என்ன ஆயிடுது, அவங்க இது வரைக்கும் யூஸ் பண்ணது என்னன்னு பார்த்தா Redmi Note 8 இருக்கும். அங்க இருந்து இங்க வரும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, அண்ணே சார்ஜ் போட்டா சுடுதுண்ணே, கேமரா ஆன் பண்ணா சுடுதுண்ணே அப்படிங்கிறாங்க. ஏன்னா அது இவங்களுக்கு புதுசு. அவங்க இவ்வளவு நாள் யூஸ் பண்ணது ஒரு என்ட்ரி லெவல் SoC, ஒரு 6 சீரிஸ் SoC அவங்க வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ நேரா எங்க வந்து லேண்ட் ஆறாங்கன்னு பார்த்தா டாப் டயர்ல வந்து லேண்ட் ஆறாங்க. இங்க அது அதே சமயம் அதுல கேமரா ஆன் ஆகும்போது அது என்ன பண்ணும், ஒயிட் பேலன்சிங் பண்ணும், ஃபோக்கஸ் பண்ணும். இதுதான் அதோட மெயின் ஒர்க்கா இருக்கும். இப்பெல்லாம் கேமரா ஆன் பண்ணா உடனே LDA அப்படின்னு சொல்லிட்டு லேசர் ஆட்டோ ஃபோக்கஸ் ஒர்க் நடக்குது ஒரு பக்கம். அப்புறம் டைனமிக் ரேஞ்சுக்கு பாத்தீங்கன்னா HDR2 அல்காரிதம்னு ஒன்று ஓடிட்டு இருக்கும். ஸோ அதை தாண்டி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா FPS குறையாம இருக்கிறதுக்கு கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணணும். சோ பேன் பண்ணா இப்போ நான் இப்படி திருப்பும் போதும் பாத்தீங்கன்னா FPS அடி வேணா சிக்கின்னு இருக்கும், அசிங்கமா இருக்கும். ஸ்டெபிலைசேஷன் வேற இருக்கு. காத்து வந்து லைட்டா நம்ம கேமரா ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். இப்போ மொட்டை மாடியில ஃபிக்ஸ் பண்றோம்னு வச்சுங்களேன், காத்து வந்து அடிக்குது. அந்த காத்து அடிக்கும் போது கூட நம்மளுடைய அந்த அவுட்புட்டை வந்து அது வந்து ஸ்டெபிலைசரா அதாவது மோனோபாட் வைக்கிறவங்க, ட்ரைபாட் கூட இல்லங்க, மோனோபாட்ல வைக்கும்போது எப்படி இருக்கும், லைட்டா ஒரு ஜெர்க் இருக்கும். ஆமா கண்டிப்பா இருக்கும். அந்த ஜெர்க்கெல்லாம் வந்து மினிமைஸ் ஆயிடுது. அது உண்மைதான். ஏன்னா நானும் பரத்தும் மாடியில நின்று பரத் வீட்டு மாடியில கூட வீடியோ எடுத்தோம். அது வந்து பிக்சல்ல தான் எடுத்தோம். அப்ப அதுவும் அந்த மாதிரி ஷேக் எல்லாம் காணும். அந்த ஷேக் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. இப்பெல்லாம் முன்னாடி அந்த பழைய மொபைல் போன் எல்லாம் பாத்தீங்கன்னா கிளியர் கட்டா தெரியும். அந்த ஷேக்லாம் சுத்தமா தெரியறது கிடையாது. என்ன நடக்குதுனாக்கா, இந்த மாதிரியான டாஸ்க்ல கூட அந்த பிரைம் கோர் வேலை செய்யுதான் எனக்கு வந்து டவுட். பிரைம் கோர் வேலை செய்யும், ISP, NPU, நியூரல் ப்ராசஸிங் யூனிட் வேலை செய்யும், NPU வேலை செய்யலாம். ஆமா. சோ இந்த மாதிரி நிறைய ஒர்க் நடக்குது. சோ ஆமொத்தம் இந்த டிவைஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேஸ் எல்லாமே யூஸ் பண்ண செம சூப்பரா இருக்கும். உங்களுக்கு அலுமினியம் சைட் ஃப்ரேம், பேக் பிளாஸ்டிக் தான், ஆனா ஒரு பிரீமியம் ஃபீல் கிடைக்கும். இல்ல ஹைலைட் என்னன்னா கேமரா பம்ப் கிடையாது இதுல. இப்போ சோனில Xperia 10 Mark 7 பாத்திருப்பீங்க, அதுவும் இதே மாதிரியான ஒரு டிசைன் குள்ள வந்துட்டாங்க. அவங்களும் பேக்ல எப்படி கேமரா கொண்டு வந்துட்டாங்க. சோ இது கம்ப்ளீட்டா கையில எடுத்தீங்கன்னா செம பிரீமியம் ப்ரோ. ஒரு A சீரிஸ் மாதிரி இருக்காது. ஒண்ணு ஹாப்டிக் ஃபீட்பேக் சூப்பர், ஸ்பீக்கர் நல்லா இருக்கும், டிஸ்பிளே சூப்பர், அவுட்டோர் விசிபிலிட்டிலயும் பிரச்சனை இல்ல. அந்த பெசல்ஸ் மட்டும் தான் சப்ஜெக்டிவ். அதுவும் யூஸ் பண்ண பழகிட்டா அது அப்படி ஒண்ணு இருக்கிறதே மறந்துடும். எப்படின்னா இப்ப டைனமிக் ஐலாண்ட் இருக்கிற ஐபோன் நான் யூஸ் பண்ணிட்டு தான் ப்ரோ இருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது என்னடா இது இவ்வளவு பெருசா இருக்குன்னு தோணுச்சு. அப்புறம் போக எனக்கு அப்படி ஒண்ணு இருக்கிறதே எனக்கு ஞாபகம் இல்ல. எக்ஸாம்பிளுக்கு சொன்னா முன்ன நான் வந்து Huaweiல Mate 20 Pro யூஸ் பண்ணேன். அதுல உங்களுக்கே தெரியும், ஃப்ரண்ட்லயும் அதுல 3D எல்லாமே அதுல வச்சான். எப்படின்னா iPhone 10ல வந்த உடனே Huawei அதுல கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணான். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்னா, என்னடா இது போகோ F1ல இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கோங்களேன், இவ்வளோ பெருசு இருக்கும் போகோ F1. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது மட்டும் தான். அப்புறம் பாத்தீங்கன்னா என் போன் இப்படிதான் இருக்குன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம பிரெயின் போயிடும். இது வந்து ஒரு மைண்ட் கேம் மாதிரி. நமக்கு ஆரம்பத்துல தான் அந்த டிஃபரன்ஸ் வந்து ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் போக போக நம்மளே வந்து இது பண்ணிப்போம். இது வந்து ஏகப்பட்ட மொபைல் போனுக்கு இப்படி தானே. உண்மை ப்ரோ, அதுதான் இது ஒரு ஃபேக்ட். நான் இந்த கிரவுண்ட் ஃபேக்ட் நான் டைனமிக் ஐலாண்ட் வர்றதுக்கு முன்னாடியே டியூவல் கேமரா வந்து ஃப்ரண்ட் சைடுல வச்சு எவ்வளவு போன்ஸ் வந்து லான்ச் ஆயிருக்கு. இருக்கு நாலு ஃபர்ஸ்ட் நாள் இருக்கு. Realmeலயே லான்ச் ஆயிருக்கு. ஃப்ரண்ட்ல 2 சென்சார் வச்சு. பட் அது நமக்கு வந்து பழகி தானே இருந்தது. சோ இதான் ஃபேக்ட். நான் இது வந்து இப்போ பெசல்ஸ் இருக்கு, அந்த பெசல்காக சப்பக்கட்டு கட்டுறதுக்கு இந்த ரீசன் சொல்லல. பட் இது வந்து ஒரு நல்ல டிவைஸ பெசல் காரணமாக்கி நம்ம வந்து விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, இல்ல பெசல் ரொம்ப அசிங்கமா இருக்குங்க, 20,000 போன் மாதிரி இருக்குங்கன்னு கூட சொல்லலாம். இது பெசல் சிமெட்ரிக்கா தான் இருக்கும், ஆனா பெருசா இருக்கும். அது வந்து ப்ராப்ளம் தான். ஆனா யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அது ப்ராப்ளமா இல்ல. இததான் இந்த இடத்துல நான் சொல்ல வரேன். பெசல் இருக்கானே, ஆமா இருக்கு. அசிங்கமா இருக்கானே, ஆமா இருக்கு. 2 நாள் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது இருக்கானா, அப்படி ஒண்ணு இருக்கிறதே எனக்கு தெரியல. அதான் ஃபேக்ட். சரியா? இது நான் எதை பேஸ் பண்ணி சொல்றேன்னா, ஏதோ நான் மட்டும் சொல்லிட்டு இருக்கேன்னா சரி இவங்க இருக்கு பயம் சொல்றான். ஓகே, இப்ப கௌதம் யூஸ் பண்ணாரு, ஒரு வாரத்துக்கு மேல யூஸ் பண்ணிட்டு அவர் என்னடானா ஃபர்ஸ்ட் ஒரு நாள் தான் ப்ரோ ஃபீல் ஆச்சு, இங்க ஒரு பெசல் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சது. நான் வர டார்க் வால்பேப்பர் வைக்கிற ஆளு வச்சு விட்டேன். எனக்கு அப்படி ஒண்ணு இருக்கிறதே அடுத்து அந்த வால்பேப்பரை ஃபிக்ஸ் பண்ணதுமே தெரியாம போயிடுச்சு. அவ்வளவுதான், அப்படி ஒண்ணு இருக்கிறதே தெரியல. இது வந்து யதார்த்தமான ஃபேக்ட். அவ்வளவுதான். இதுக்காக நீங்க வாங்குங்கலாம் நான் சொல்லல. இல்ல இதெல்லாம் வந்து எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஃபீல் பண்றது என்னன்னா, இதெல்லாம் வந்து இன்ஃபுளுசர் சொல்லக்கூடிய விஷயங்கள். இப்போ ஒரு போன் வந்து லான்ச் ஆகுதுனாக்கா இதுல வந்து பெசல் இந்த மாதிரி இருக்கு, இது வந்து இப்ப மார்க்கெட்ல இருக்கக்கூடிய வேற மொபைல் போனோட கம்பேர் பண்ணும்போது நல்லா இல்ல அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து அவங்களுடைய ஆஸ்பெக்ட்ல சொல்றது. பட் ஒரு யூசர் அதை வாங்கி யூஸ் பண்ணும்போது அவங்க அதுக்கு அடாப்ட் ஆயிடுவாங்க. இதான் சொல்லணும்னு தோணுச்சு, மத்தபடி வரதும் இல்ல. அடுத்து வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கேமரா பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் சொன்னதுதான். போட்டோகிராஃபில பெரிய அளவுல பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. ஆனா கொஞ்சம் போட்டோஸ் எல்லாமே கொஞ்சம் வாஷ்ட் அவுட்டா இருக்கும். நேச்சுரல் ஆர் ஈவன் சப்டியூடா இருக்கும். நம்ம லைட்டா பூஸ்ட் பண்ணாதான் சோஷியல் ரெடி போட்டோவா மாறும். அது ஒண்ணு. வீடியோல ஆனா கொஞ்சம் கலர்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும். வீடியோ செம ஸ்டேபிளா இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் ரியர்ல போட்டு பொலபொலன்னு போடலாம். வீடியோலாம் இருக்கா? இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு அதான் செமையா இருக்கும். அதெல்லாம் நீங்க நல்லா என்ஜாய் பண்ணலாம். பிக்சலுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவா இருக்கிற அந்த வாய்ஸ் என்ஹான்ஸ்மென்ட் மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரி நல்லா வேகாத வெயில்ல வெட்ட வெளியில மொட்டை மாடியில உட்கார்ந்து வீடியோ எடுத்தாங்க எடுக்குமா? 30 நிமிஷம் எடுக்குமா? அங்கதான் டிஸ்ட். ட்ரைபாட்ல வச்சா பிக்சல் எப்பயுமே நான் ஒரு குறை சொல்லிருப்பேன். நோட் பண்ணிருக்கீங்களா? ஆமா, பின்னாடி இருக்கிறவங்களுக்கு போக்கஸ் போடும். அது வந்து பின்னாடி வந்து மரம் செஞ்சதுன்னா அதுக்கெல்லாம் போக்கஸ் போடுமா?
பின்னாடி மரம் காக்கா ஏதாவது போச்சுன்னா யாரோ ஒருத்தவங்க ஏதாவது எச்ச துப்புனாரு பெருசா துப்பிட்டாரு அப்படின்னா போயிட்டு வரும். ஆமா, அது வந்து கண்டிப்பா இருக்கும். இதுவே நான் vlog மாதிரி யூஸ் பண்ணும்போது எனக்கு வேற லெவல்ல இருந்தது. இப்போ ரீசெண்டா வந்து Pixel 10 Proல கார்ல இங்க இருந்து வத்தல கொண்டு போகும்போது வீடியோ எடுத்து கிரேசியா எடுத்திருந்தது. தொடர்ந்து வந்து ஒரு 45 நிமிஷம் போக்கோ F7 பத்தி பேச ஆரம்பிச்சு, காலேஜை பத்தி பேசி, உங்களை பத்தியும் பேசி, உங்க சேனல் நம்ம வீடியோ பண்ணிருக்கோம்லாம் கூட சொல்லி இந்த மாதிரி பேசிட்டு இருந்தோம் அந்த கதையா. சோ அது ஃபுல்லா இது அப்படிதான் கேப்சர் பண்ணிச்சு, ஃப்ரண்ட் கேமரா தான் கேப்சர் பண்ணிச்சு. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கேப்சர் பண்ணிடுது. ஒரு இடத்துல தலைவனுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸே இல்லாம நீங்க அப்படி ஸ்டாட்டிக்கா உட்கார வச்சீங்கன்னா அப்பதான் அவன் கோளாறு பண்ணும். அவனை கையில எல்லாம் பிடிக்கிறோம், இல்லாட்டி அவன் வந்து இப்படி ஒரு நிலைமையில இருக்கான்னு வைங்களேன், இப்படி ஒரு ஷேக்ல இருக்கான்னா அப்போ வந்து அவனோட அல்காரிதம்லாம் வச்சு அங்க நிக்கிற அவரை தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணுது. கொழுப்பு காட்டுது. அப்பதான் அவனுக்கு பின்னாடி ஏதோ தெரியுது, டேய் என்னதானே பார்த்து சொன்னேன் அப்படி இருக்கும். சோ இந்த பிரச்சனை வந்து பிக்சலோட அல்காரிதம் ப்ரோ. அதிகமா மூளை இருக்குல்ல, NPU எல்லாம் இருக்குல்ல, அதனால வந்து பேக்ரவுண்ட்ல என்ன இருக்கு அப்படிங்கறதையும் காட்ட முயற்சி பண்றான். ஆனா கேட்கலையே அப்படி இருக்கு. அடுத்து என்னன்னா பிரைமரி சென்சார் வந்து நான் சொன்ன மாதிரி மேக்ரோ சூப்பரா எடுக்கலாம். அல்ட்ரா வைட் ஆஸ் யூசுவல் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுபடி 8x வரைக்கும் அந்த ஜூம் டிஜிட்டல் ஜூம் போகும். சோ இதுதான் ஃப்ரண்ட் கேமராவும் நல்லா வேலை செய்யுது ப்ரோ. சோ இதெல்லாமே ஓகே, கேமரா செக்மெண்ட்ல உங்களுக்கு ஓகே இருக்கும். பட் நீங்க லைட்டா எடிட் பண்ணீங்கன்னா சோஷியல் மீடியா போட்டோஸ் வந்துடும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா G4 கேமிங் எதுனாலும் அதுல வந்து பிரச்சனையே இல்ல, நல்லா இருக்கு. ஆண்ட்ராய்டு உங்கள்ட்ட கேட்கணும்னு நினைச்சேன். நம்ம பசங்க எல்லாமே பாத்தீங்கன்னா கேமிங் விளையாடலாமா, அதான் அது என்னன்னு சொல்றேன். ஒரு பிக்சல் கிரிக்கனுக்கு கேமிங் அப்படின்னா நான் விளையாடுற ட்ரீம் கிரிக்கெட் லெவலுக்கு தான் நான் யோசிக்கிறேன். நான் உடனே ஜென்சன் இம்பாக்ட், BGMI அதெல்லாம் சத்தியமா ஆட மாட்டேன். சரியா, அதெல்லாம் ஆட முடியுமானா ஆட முடியும். அதுக்காக நீங்க வந்து ஒரு iQOO 13 அது பக்கத்துல இதை வச்சு ஒப்பிட்டீங்கன்னா சத்தியமா செட் ஆகாது. நியாயமா இருக்கணும். அதனால இதுல வந்து நான் நார்மலான கேம்ஸ் எது விளையாடுறதா இருந்தாலும், இப்ப நான் சொல்ற மாதிரி பிரால் ஸ்டார்ஸ், கிளாஷ் ராயல், ட்ரீம் கிரிக்கெட் இந்த மாதிரியான கேம்ஸ் எது ஆனாலுமே அதுல பிரச்சனை இல்ல. அப்ப ஹை எண்ட் கேம்ஸ் ஆனா ப்ராப்ளம்னா FPS அவ்வளவு ஸ்மூத்தா இருக்காது, அங்கங்க ஃப்ரேம் டிராப் ஆகும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் பாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் டே டு டே டாஸ்க் பர்ஃபார்மன்ஸ், அதாவது நீங்க வந்து வேற ஒரு மொபைல் போன்ல ஹை எண்ட் SoC இருக்கக்கூடிய மொபைல் போன்ல விளையாடும் போது கிடைக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த மொபைல் போன்ல கிடைக்கும். சொல்ல போனா இதுல கூட கிடைச்சிரும், நத்திங்ல கூட கிடைச்சிரும். ஆனா அதுல வந்து கொஞ்சம் கோளாறு. கொஞ்ச நாளா ஒரு நத்திங் ரசிகரா சுத்திட்டு இருக்காரு, அது ஒன்னும் நல்லதா எனக்கு படல. ஆமா, பிக்சல் ரசிகரா நீங்க இருக்கிற வரைக்கும் தான் நல்லா இருந்தீங்க. பாக்கியராஜ் சொல்ற மாதிரி நத்திங்க அப்படி கொஞ்சம் ஓரமா தூக்கி வச்சிருக்கேன். இல்ல நத்திங் ரசிகன் இல்ல ப்ரோ. 80,000 ரூபாய்க்கு ஒரு போனை விட்டு யாரும் ரசிக்க முடியுமா? அது நான் அன்னைக்கே சொன்னேங்க, விலை மழிஞ்சு 40,000 ரூபாய்க்கு வரும்னு. நீங்க தான் சொன்னீங்க நம்பிக்கை இல்லன்னு. இப்ப 35,000 அது நான் ஏன் நம்பலன்னா, ஃபர்ஸ்ட் நாளே அந்த 5,000 பேர் ஏதோ வாங்கிருக்காங்களாமே ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 வாரத்துல. அந்த 5,000 பேருக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க. பெரிய லெவல்ல ஐட்டங்கள் இருக்கு வருங்காலத்துல, அது வேற விஷயம். அது நம்ம அப்புறமே பேசுவோம், உங்க வீடியோல பேசிடுவோம். அது சரி ரைட். அதான் மொத்தம் வந்து என்னன்னா பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது ஒரு கேஷுவலான பர்ஃபார்மன்ஸ், மல்டி டாஸ்கிங் மாதிரியான விஷயங்கள்ல இருந்து எல்லாமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். இதுல ஹைலைட் என்னன்னா இப்பதான் Pixel 9 ஸ்கோர் பண்ணும். ஏன்னா Pixel 9 12GB RAM இருக்கும். சோ அங்க வந்து உங்களால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் ஜெமினி கொஞ்சம் அதுதான். சோ அங்க வந்து அது கொஞ்சம் ஸ்கோர் பண்ணும். அப்புறம் மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்து வந்து பேட்டரி, அப்புறம் ஆண்ட்ராய்டு மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் பிக்சல் மேலே ஒரு ஹோப் வர ஆரம்பிச்சது. அதான் உண்மை. எனக்கு பிக்சல் பிடிக்கும் அப்படின்றனால நான் காலகாலமா பிக்சல் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து அது ஒரு ப்ராப்ளமா தெரியல. பட் மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரஸ் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு எப்படி இருந்ததுன்னா காஞ்ச மாடு போய் கம்பு ஃபீல் விட்ட மாதிரி அப்படி இருக்கு எனக்கு. இப்ப என்னடா என்ன நம்ம நீங்க வாங்கிட்டு வந்த பட்டர் அல்வா மாதிரி இருக்கு, அப்படிதான் இருக்கு எனக்கு. இப்ப பட்டர்கோவா மாதிரி இருக்குங்க மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரஸ். மெட்டீரியல் 3 வந்து அப்ப வலிக்கிட்டு போகுதுங்கிறீங்க. ஆமா, நிஜமா நல்லா இருக்கு ப்ரோ. அது வந்து எப்படின்னா எந்த போன்ல யூஸ் பண்ணாலுமே அவங்க இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஆல் அனிமேஷன்ஸ் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கு ப்ரோ. இந்த அளவுக்குலாம் ஸ்மூத்தா வந்து எல்லாம் இப்ப மத்த போன்ஸே சேலஞ்ச் பண்ணலாம் இந்த ஸ்மூத்னஸ் ஆஸ்பெக்ட்ல. சோ அதெல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. அதனாலதான் என்ன ஆயிடுச்சு, இப்ப கூட என்னதான் SoC லெவல்ல ஒரு சில பஞ்சாயத்துகளே இருந்தாலும் கூட Pixel 7 Pro மாதிரியான ஒரு போன்ல மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரஸ் போட்டா பொலபொலன்னு இருக்கு. அது கர்வ்ட் பேனல் வரல, பயங்கரமா இருக்கு அதுல பாக்குறதுக்கு. அப்புறம் எல்லா பழைய டிவைஸ் 6A மாதிரியான டிவைஸ்லயும் மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரஸ் போட்டதும் கொஞ்சம் பேட்டரி லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட், பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் இருக்கு. சரி, நீங்க நல்ல விஷயமா சொல்லிருக்கீங்க. அதை பத்தி நான் ஒரு கேள்வி மட்டும் கேக்குறேன். 46,000 தானே அதோட விலை? 45,000 ரூபாய்க்கு லான்ச் ஆச்சு ப்ரோ. 40,000 ரூபாய்க்கு கண்டிப்பா வருது ப்ரோ. 40,000 கீழே வரும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா? 30,000 ரூபாய்க்கு கூட வரும். ஆனா ஒரு வருஷம் ஆகும் கண்டிப்பா. இப்ப இருந்து ஒரு வருஷத்துல 10A மார்க்கெட்ல இருக்கும். அப்ப இது வந்து உங்களுக்கு 30,000 ரூபாய் பக்கத்துல வரலாம். ஆனா அப்பயும் 256GB 30,000 வருமானு தெரியல. 128 தான் வரும். அந்த மாதிரி வந்து 128 வந்து அப்ராட்ல எங்கேயாவது இருந்ததுன்னா அதை கொண்டாந்து இங்க வச்சு இந்த சிச்சுவேஷனுக்கு அதை 128 உள்ள புஷ் பண்ணுவாங்க. மொத்தத்துல நான் பயந்த விஷயம் என்னன்னாக்கா, அந்த G3ல இருக்கிற மோடம் இதுல இருக்கிறதுங்கிறது தான் எனக்கு வந்து ஒரு மன வருத்தமாவே இருந்தது. அதுலதான் நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்காக தான் ஒரு தனி வீடியோவை நான் எனக்கு வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நீங்க யூஸ் பண்ணவரே சொல்லும் போது சூப்பரா இருக்கு. எனக்கு ஏன் கான்ஃபிடென்ட் ஆயிடுச்சுன்னா, நான் வந்து ஏர்டெல் யூசர். எனக்கு பெரும்பாலும் எந்த போன்லயுமே பெரிய அளவுல பிரச்சனைகள் வரது கிடையாது. யாரு ஜியோ யூசரே அந்த போனை யூஸ் பண்ணிட்டு எந்த பிரச்சனையும் இல்லைன்றாரு. அதனால முடிஞ்சு அந்த இடத்துல டாட். அவர் யாருங்கிறது அப்படியே நம்ம கௌதம் ப்ரோ தான். AKG கௌதம் ப்ரோ வந்து கௌதம் இதை யூஸ் பண்ணிருக்காரு.
அதனால அவரும் யூஸ் பண்ணிட்டு எனக்கு பிரச்சனையே இல்லை ப்ரோ. எனக்கு நான் நெட்வொர்க் ஃபிளக்சுவேஷன் கூட பார்த்தேன். 5G ல இருந்து 4G போகுது, 4G ல இருந்து 5G போகுது. என் வீட்டுல வந்து நெட்வொர்க் எப்பயுமே கொஞ்சம் வீக்கா தான் இருக்கும். ஆனா கால் டிராப்பே ஆகல ப்ரோ, ஒரு காலும் டிராப் ஆகல, மிஸ் கால் ஆகல. அதெல்லாம் பக்கா அப்படின்ட்டாரு. சோ அதுதான் நமக்கு தேவை பேசிக்கா. ஓடிபி வந்ததுன்னா கரெக்டா வந்துடணும். ஒரு கால் யாராவது மிஸ் கால் கொடுத்தாங்கன்னா கூட எனக்கு வந்துடணும். அது வந்துருது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்ப இதுக்கு வந்து ஆஃபர் வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்பு குறைவு. மேபி கார்டு ஆஃபர் வேணா வரும். பட் கார்டு ஆஃபர்லாம் போட்டு 40,000 ரூபா ப்ரோ. இதே பிரைஸ்ல 2 போன் இருக்கு. X200FE ன்னு ஒன்னு சுத்திட்டு இருக்கு. நான் சத்தியமா என்ன சொல்லுவேன்னா 50,000 ரூபா இல்ல, 40,000 ரூபா. OnePlus 13s ன்னு ஒன்னு சுத்திட்டு இருக்கு. அதான் நான் சொல்றேன். இது ரெண்டுத்தையும் நீங்க வந்து கம்பேர் பண்ணி ஒரு ஜோக் சொன்னா நீங்க சிரிச்சீங்க. 88 இருக்கட்டும். நரேஷ் இருக்கான்ல, அவன் என்ன போன் யூஸ் பண்றான்னு தெரியல. என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்காரு? OnePlus 13s தான் வாங்கினான். வந்து ஒரு 2 வாரத்துல வாங்கிட்டான். அவன் ஃப்ரெண்டு வாங்கினா, நல்லா இருந்ததுன்னு சொல்லி ஒன்னும் வாங்கினா. இப்போ அவன் 9A தான் வாங்கியிருக்கான். பர்ஃபார்மன்ஸ் வேணும்னு நினைச்சா OnePlus தான். பர்ஃபார்மன்ஸ் வேணும் OnePlus. எனக்கு இப்போ ஓஎஸ்ல இன்டராக்ட் பண்ணும்போது நிறைய ஃபீச்சர்ஸ், இப்போ ஃப்ளோட்டிங் விண்டோ வேணும், இந்த மாதிரிலாம் சொன்னா OnePlus. அதெல்லாம் வந்து ஃபார் ஷூர் OnePlus ஃபேவர் பண்ணும். கேமராலேயே ஸ்பெசிஃபிக்கா போர்ட்ரேட் போட்டோஸ் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அப்படின்னு வரும்போது X200FE ஃபேவர் பண்ணும். பட் எனக்கு ஆன் த ஹோல் அப்படின்னு வரும்போது என்ன ஆயிடுதுன்னா, மெஜாரிட்டி நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா குச்சமே இல்லாம பிக்சல் தூக்குவாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே ஆல்ரெடி பிக்சல் யூசர்ஸ். இதுவே வந்து ஒரு யங் கேம் விளையாடக்கூடிய ஒரு பையன் அப்படின்னா அவன் கண்டிப்பா OnePlus தூக்குவான். இந்த X200FE எங்க வந்து மாட்டிட்டு முழிக்குதுன்னா, இந்த எலி சொல்லுவாங்கல்ல சந்தில சிங்கிற எலி மாதிரி ஆயிடுச்சு. அது என்னன்னா, ஆனா எனக்கு அதுல ஒரே ஒரு நல்ல விஷயமா படுறது அந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற சென்சார். ஃப்ரண்ட் கேமரால ஒரு 50 மெகா பிக்சல் சென்சார் கொடுத்திருக்காங்க. அது V சீரிஸ் மாதிரி செயல்பட்டதுனாக்கா மேபி நல்லா இருக்கலாம். அங்கே அதான் அது நல்லதா இருக்கு. நல்லா இல்லன்னு சொல்ல மாட்டேன். நம்மளே வச்சு வீடியோ எல்லாம் எடுக்க முடியாது, போட்டோக்கு மட்டும் தான் சொல்றேன். இல்ல அந்த போட்டோவே எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, குறுக்க நார்டு 5 வந்து எல்லாத்தையும் முடிச்சு விட்டு போயிட்டு ப்ரோ. அது வேற சீப். அது ஒரு 50 மெகா பிக்சல் செல்ஃபி ஷூட்டர் நல்லா எடுத்து தொலையுது. அப்ப என்னாச்சு, 30,000 ரூபாய்க்குள்ளாரே என்னால ஒரு போன் வாங்கிட முடியும். நான் ஏன் இங்க இருந்து யூட்டன் போட்டு 50,000க்கு போனோம்னு ஆயிடுது. இதுல இன்னொன்னு என்னன்னா, அது 8S Gen 3 வேற 6800 mAh ரிலேபிளா வேற இருக்கு. 9300 Plus போய் நம்பி வாங்கி அதனால வந்து யோசிக்க வைக்குது. அந்த 9300 Plus என்னைக்குமே ஒரு சிக்கலான விஷயம். 9400 கூட நல்லா இருக்கு ப்ரோ. நான் இப்ப 9300 Plus கூட நல்லா ஆக்க முடியும். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்டர்லாக் பண்ணுவாங்க, அப்புறம் ஒரு சில இதெல்லாம் மாத்தி விட்டுருவாங்க, அவ்வளவுதான். இதெல்லாம் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா விவோ வந்து கையாளும் போதே அதுல வந்து பல லீலைகள் வேலைகள்லாம் அதுல பண்ணி தான் வந்து அது ரிலீஸ் ஆகும்போது ஃபர்ஸ்ட் ஒரு 2 அப்டேட் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அப்ப வரைக்கும் என்னன்னா, எல்லாரும் ஊருக்குள்ள இருக்கிற எல்லாரும் ரிவ்யூ பண்றேன்னு பெஞ்ச் மார்க் போட்டுட்டு இருப்பாங்க. அப்ப வரைக்கும் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் பொறுமையா கை வச்சு இறக்கி விட்டுருவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா யூசர்ஸ் எல்லாரும் ஹாப்பி ஆயிடுவாங்க. இந்த வீடியோ போடுறவங்க என்ன பண்ணுவாங்க, ஏசி ரூமுக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஒரு கேமரா வச்சுக்கிட்டு வீடியோ எடுத்துட்டு இருப்பாங்க, பெஞ்ச் மார்க் ரன் பண்ணுவாங்க. அவங்க அதான் ஹைலைட் பண்ணுவாங்க இல்லையா. அப்போதைக்கு பாத்தீங்கன்னா இருக்கிறதே ஓவர் கிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க எல்லாரும். அதான் இப்ப இனிமே வந்து 88 Gen 5 எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணோம்னா போன்ல ஒண்ணு நம்ம ஏசிக்குள்ள இருக்கணும், இல்ல போனுக்குள்ள ஏசி இருக்கணும். கண்டிப்பா இந்த ரெண்டு அப்படி இருந்தாதான் அது வந்து நல்ல ஒரு ஆப்ஷன். அப்பதான் ப்ரோ எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த மாதிரி ஓரளவுக்கு புத்திசாலித்தனமான ஒரு சில SoCs இருக்கு இல்லையா. எக்ஸாம்பிளுக்கு சொன்னா, இப்போ டென்சாரை வந்து நான் ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல மாட்டேன். இவங்களே இப்ப இதுல வந்து ஒரு சின்ன சேஞ்ச் 2 சேஞ்ச் பண்ணாங்கன்னா இவங்களே பெரிய ஆள் ஆயிடுவாங்க. எப்படின்னா, உள்ள மோடம் வந்து எக்ஸினாஸ் மோடம் வச்சுட்டு உருட்டிட்டு இருக்காங்க. எக்ஸினாஸ்க்கு பதிலு பரவாயில்ல போனா போது எக்ஸ்ட்ரா ஒரு $30 போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஸ்னாப்டிராகன் மோடம் ஒதுக்கி வச்சா முடிஞ்சிடும். ஸ்டோரி டன் அந்த இடத்துல. அப்ப நெட்வொர்க் பத்தி பேச்சே அவனும் வர மாட்டான், அங்கேயே முடிஞ்சு போயிடும். அடுத்து என்னன்னா, உள்ள மீதி எல்லாமே நல்லா இருக்கு. இப்போதைக்கு அவங்க வந்து எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்றதுதான் எனக்கு ஜோக்கா இருக்கு. இப்போ இவங்க வந்து லேட்டஸ்ட் ஜெனரேஷன் SoCயா டிரைவர்ஸ் எல்லாமே ரோல் பண்ணிட்டாங்களான்னு பாத்தீங்கன்னா, அதெல்லாம் இவங்க கொஞ்சம் ஸ்லோ தான் ப்ரோ. ஏன்னா இவன் என்ன சொல்றான், எந்த யாருங்க எந்த கேம் போனே இல்லையே அப்படின்றான். உள்ள GPU இருக்கு, GPU பத்தி இவன்லயும் பேச மாட்டான். GPUக்கு ஏதாவது வந்து அப்டேட்ஸ் வருதா இல்லையா அதை பத்தியும் தெரியாது. வர அப்டேட்டுக்கு சேஞ்ச் லாக்கும் பெருசா இருக்காது. சோ அப்படி இருக்கும்போது என்ன ஆயிடுது, இதுல என்ன இருக்குன்னே தெரியாது. பெரும்பாலும் வந்து பிக்சல் AI டிவைஸ் ஒரு அசிஸ்டன்ட் நினைச்சு வாங்குறவங்க எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வெறும் இந்த யங்கர் ஜெனரேஷன் ஒரு சிலர் வாங்கி Geekbench ஸ்கோர் 3D Max இல்ல இந்த மாதிரி ஸ்கோர்ஸ் எல்லாம் ரன் பண்ணும்போது அவங்க தான் இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வைப்பாங்க. அதனால இப்ப ரீசெண்டா ரன் பண்ணும்போது எப்படி இருந்ததுன்னா, 9 Pro XL 9 Pro ஓட இதுல ஸ்கோர் எல்லாம் கம்மி, இந்த 3D ரிலேட்டட் GPU ரிலேட்டட்லாம். ஆனா பிராக்டிகலா யோசிங்க, எந்த ஒரு பிராண்டாவது அவங்க SoC பண்ணும்போது GPU வந்து இன்னும் இன்ஃபீரியரா அடுத்த போனுக்கு பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. அப்ப இன்னும் வந்து பாத்தீங்கன்னா, அதான் ஒரு சிலர் உள்ள இன்சைட் அளவுக்கு டேட்டாஸ் எடுப்பாங்க. இது வந்து ஆக்சுவலா Tensor 1 and அதாவது Tensor G1 and G2லயே இருந்தது இல்லையா வித்தியாசம். Tensor G1 உடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு 6Aல அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தோம். பட் என்னதான் இருந்தாலும் 7Aல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறத நம்ம வந்து கிராஜுவலா பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சு கிராஜுவலா ஆச்சு அப்படியே போக. இல்ல இப்ப இதுவும் அப்படிதான். எனக்கு என்னன்னா, எல்லாருக்குமே வந்து டே 1ல எல்லா சொல்யூஷனும் கிடைச்சிடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் குள்ளேயும் போயிட்டோம். நான் ஏதாவது ஒண்ணு பார்த்தேன்னா அது இப்படிதான் இருக்கணும், நான் முடிவு பண்ணிட்டேன்னா அப்படிதான் இருக்கணும்ன்ற ஒரு மைண்ட் செட் குள்ளே எல்லாரும் போயிட்டாங்களா. சோ இந்த வெயிட் அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து யாருக்கு மனசுலயும் இருக்கிறது இல்லை. இப்பெல்லாம் நான் இப்போ ஒன்று பாக்குறேன்னா அப்பயே எனக்கு வந்து அதெல்லாம் இருந்திருக்கணும் அந்த ஒரு எண்ணம் வந்துருச்சு. முன்னையே இதெல்லாம் நடந்துட்டு தான் இருந்தது. அப்ப கிராஜுவலா அப்டேட்ல வந்து பெட்டர் ஆயிட்டே வரும். எல்லாரும் ஒரே மாதிரியான ஒரு அனுபவத்தை வந்து ஒரு டாஸ்க் பண்ணும்போது கெயின் பண்ணிருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 10ல 8 பேருக்கு வந்து நல்ல அனுபவம் இருக்குன்னா அதை நல்ல அனுபவம் தான் நான் சொல்ல முடியும். 2 பேருக்கு வந்து நல்ல அனுபவம் இல்லை அப்படிங்கிறதுக்காக
நான் வந்து அந்த 2 தூக்கி பிடிச்சேன்னு வைங்களேன், சம்பந்தமே இருக்காது. சோ எனக்கு வந்து பொதுவா நான் பிக்சலை பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா, எப்பயுமே அதாவது வெள்ளை பேப்பர்ல வச்ச கருப்பு புள்ளி மாதிரி நீங்க கருப்பு புள்ளியே நோட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, நான் என்ன சொல்லுவேன்னா இவ்வளவு பெரிய வெள்ளை பேப்பர் இருக்கு. சோ பிக்சல் 9a நல்ல போன். அப்புறம் சார்ஜிங் ஸ்பீடு ஸ்லோவா தான் இருக்கும். பேட்டரி லைஃப் நல்லா இருக்கு. சார்ஜிங் ஸ்பீட் 23 வாட். சோ அதனால சப்போஸ் டிவைஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், இல்ல டிவைஸ் கொஞ்சம் வார்மா இருக்கு, அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வச்சுக்கோங்களேன், இன்டென்ஸா யூஸ் பண்றோம், அப்படியே சார்ஜ் போட்டு யூஸ் பண்றோம்னா ஸ்லோவா தான் சார்ஜ் ஆகும். அந்த டைம்ல எல்லாம் 2 மணி நேரத்துக்கு மேல கூட வரும். ஓரமா எந்த பிரச்சனையும் இல்லாம வச்சோம்னா தான் 1.25 மணி நேரம் அந்த மாதிரி சார்ஜ் ஆகும். சோ இதுக்கான யூசருக்கு இது ஒரு பெட்டர் போனா இருக்கலாம். நான் 6A வச்சிருக்கேன் ப்ரோ, எனக்கு 9A நல்லா இருக்குமா? தாராளமா நல்லா இருக்கும். சோ இதுதான் ஃபேக்டிங். நான் 6A யூசர், நான் 9A வரேன். அப்போ 4A யூசர் 9A வரேன்னா கடல் கடந்து அந்த மாதிரி இருக்கும். சோ இதுதான் யதார்த்தம். இப்போ அப்டேட் மூலமா ஒரு போன் வந்து இம்ப்ரூவ் ஆகுதுன்ற பாயிண்ட் தான் நீங்க எடுத்து வச்சு. எனக்கு வந்து அடுத்த ஜெனரேஷன் ஆஃப் பிக்சல் வந்து இப்போ நீங்க ஆல்ரெடி உங்க வீட்டுல அவங்க அம்மாட்ட 7A இருக்கு. இப்போ இந்த மாதிரியான பிக்சல் டிவைஸ்க்கு அடுத்து வரக்கூடிய அப்டேட்ல எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ஆகுதுன்னு போது அது பெட்டர் ஆகுது அப்படிங்கறதுலதான் ஓரளவுக்கு ஹாப்பியா இருக்கு. உள்ள இருக்கிற ஹார்ட்கோர் SoC அப்படி நான் போனேன், நீங்களா ரொம்ப ஹார்ட்வேர் இதுல உள்ள போனேன்னா சென்சார்லாம் இன்ஃபீரியரா தான் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் அவ்வளவுலாம் நான் யோசிக்கல. கோடு உழுவாம இருக்கிற வரைக்கும் சந்தோஷம். கரெக்ட் தான். ஆமா ஆமாங்க. பிக்சல் 9A வந்து நீங்க வாங்குறதா இருந்தா இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. 9 வாங்குறதா இருந்தா 9ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அட்வான்ஸ்டா என்ன ஃபீல் இருக்கும்னா, மோடம் கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கும். அப்புறம் உள்ள வந்து 128 ஜிபிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. 256 இருந்ததுன்னா நான் ஹாப்பி தான். அப்புறம் பிரைமரி சென்சார் அதுல பெருசா இருக்கும், 1/1.5 இன்ச் அந்த மாதிரி அந்த சீரீஸ்ல இருக்கும். ஸோ இதோட வந்து நைட் டைம் போட்டோஸ் கொஞ்சம் அது பெட்டரா எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன அட்வான்டேஜஸ் அது கொண்டு இதோட கொஞ்சம் சார்ஜிங் ஸ்பீட் அதுல பெட்டரா இருக்கும். ஸோ இதுதான் வித்தியாசம். அவ்வளவுதான். பிக்சல் 9A பத்தி நீங்க கேட்டிருந்தீங்க, உங்களுடைய மொபைல் ஆண்டவரே வந்து சொல்லிட்டாரு, நீங்களே பார்த்து முடிவு பண்ணிக்கிங்க. இட்ஸ் அப் டு யூங்க. நான் இப்பயும் சொல்றேன், நம்ம யாரோ ஒருத்தர் சொல்றாருலாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு தான் நான் சொன்னேன், 10 பேருக்கு ஒரு அனுபவம் இருக்குன்னா இல்ல 2 பேருக்கு வந்து அது மோசமான அனுபவமாவும் இருக்கலாம். கண்டிப்பா அந்த 2 பேரா நம்ம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காங்கிறதுக்கு நம்ம தான் நிறைய பரீட்சை பண்ணி பார்க்கணும். யாரையாவது நம்பி ஒரு 10 லட்ச ரூபாய் பணம் கொடுப்பீங்களா? அந்த மாதிரி தான். அதே மாதிரியே தான் உங்க நம்பிக்கையை உங்க மேல வைங்க. எதுவா இருந்தாலும் நீங்க தான் உங்களோட ரெக்குயர்மெண்ட் எப்படி இருக்கும், அது மேட்ச் ஆகுமா ஆகாதான்றதுக்கு நீங்க நிறைய நாங்க யூஸ் பண்ணி பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்க கூட ஷேர் பண்றோம். அண்ட் அதுல இருக்கக்கூடிய அந்த ஸ்பெக்ஸ் எல்லாம் இதுல வேற கம்பேரிசன் தான் சொல்றோம். அதான் சொல்லிருந்தேன், ஒருத்தர்லாம் சமய ஜோக் பண்ணிட்டு இருந்தாரு, அதனால தான் பேன் பண்ணி விட்டேன். விடுங்க, அதை நம்ம வீடியோல பேசுவோம். அப்படிங்களா? சரி, ஓகே, அவ்வளவுதான். நம்ம இன்னொரு பதில சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி இமானுவேல். பார்க்கலாங்க. பை.